இந்த சம்மர்ல திருப்பதி போறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அங்க பல்வேறு நடைமுறைகள் மாற்றப்பட்டுள்ளது. அதுல முக்கியமானதெல்லாம் உங்க முன்னாடி வைக்க போறேன். தவறாம தெரிஞ்சுட்டு நீங்க போகையில சிரமம் இல்லாம ஏழுமலையான தரிசிச்சுட்டு வாங்க. வந்துட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. மற்ற மக்களும் ஏழுமலையான சிரமம் இல்லாம தரிசிக்கட்டும். அதன் பிரகாரம் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வழக்கமா அந்த தரிசனத்துக்காக நம்ம புக் பண்ணுவோம் இல்லைங்களா? அங்க போய் எஸ்எஸ்டி டோக்கன் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் சொல்லுவாங்க. அதோடைய ஃபுல் ஃபார்ம் அது. அதாவது நம்ம முன்கூட்டியே பதிவு பண்ணி இந்த ஸ்லாட்டில், அதாவது இந்த டயத்தில் சாமி கும்பிட போகிறது அப்படின்னு சொல்லி வாங்குறது அப்படின்னு அர்த்தம் அந்த டோக்கன். ஓகேங்களா? அந்த டோக்கன் வாங்குறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலை 11 மணியிலிருந்து 4 மணி, இரவு 12 மணி வரை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. கூட்டம் எல்லா பக்கம் ஸ்கூல் லீவ் விட்டு கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சதுனால கீழ் திருப்பதியில் மட்டும்தான் இந்த டிக்கெட் ஏற்கனவே கிடச்சிட்டு இருந்தது. அதில் பல இடங்கள்ல இருந்தது. இப்போ 3 இடங்கள் தான் பிரதானமாக இருக்குது. ஒன்று ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சீனிவாசா ஹாலு, இன்னும் அள்ளிப்பிரி இதெல்லாம் நடந்து வரலைங்களா, அங்கே பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த இடத்துல தான் ஏற்கனவே கிடச்சிட்டு இருந்தது. இப்போ கூடுதலாக என்ன நடைமுறை வருதுன்னா, காலையில் 3 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, 5 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நேயர்கள் போயிட்டு சொல்கிறாங்க, அண்ணா இப்போ நாங்கள் போயிருந்தோம், வழக்கமாக நீங்கள் 11 மணிக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணிக்கே நாங்கள் போய் க்யூவில் நின்று 3 மணிக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த டயத்தில் தான் கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பழைய காணொலிகளை நிறைய பேர் பார்த்துட்டு 11 மணின்னு அவங்க ஏமாந்துட போகிறாங்கன்னு. ஸோ இப்போ அதனால் அதை சொல்கிறோம். ஸோ 2 மணிக்கே க்யூவில் நின்று 3 மணிக்கு அந்த எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு மக்கள் போகிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, 10லிருந்து 15,000க்குள்ளே தான் வழங்கப்படுது. ஸோ கட்டாயம் நீங்கள் இன்னைக்கு டிக்கெட்டு வாங்கினா அடுத்த நாள் சாமி கும்பிட்ற மாதிரி தான் வரும். போகிறக்கு முன்னாடி தெளிவாக போய்க்கிங்க. என்ன தெளிவு? 3 நாள் இல்லாமல் திருப்பதி நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வர முடியாது. ஏன்னா போய் இறங்குற அன்னைக்கு நீங்கள் டிக்கெட் வாங்குறதா வச்சுக்கிட்டா, அதுவும் இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். எப்படி போகணும்? முதல்ல நம்ம 3 மணி பகல் போய் கூட டிக்கெட் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணணும்? நைட் ட்ராவல் பண்ணி 12 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போய் சேர்ந்து காலையில் 2 மணிக்கு க்யூவில் நின்று 3 மணிக்கு டிக்கெட் வாங்கி, அது அன்னத்தன்னைக்கே இருந்தால் பரவாயில்ல, இல்லை அடுத்த நாள் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் சேர்ந்து வெயிட் பண்ணி வர வேண்டியது. ஸோ தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலதாமதம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ அதனால் போகையிலேயே பிளான் பண்ணி 3 நாள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி போய்க்குங்க. இப்போ இந்த இடையில இருக்குது பாருங்கள் கேப்பு. இந்த டிக்கெட் கிடச்சி 12 மணி நேரம் 15 மணி நேரம் கழித்து தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறதுனா அந்த டயத்தை எப்படி பயனுள்ளதாக நம்ம அங்கே பயன்படுத்துறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். என்னென்ன வசதிகள் தேவஸ்தானம் செய்திருக்கு, அங்கே இருக்கிற தனியார் நிறுவனங்கள் மூலிமா நம்ம என்னென்ன வசதிகளை பெறலாம், எல்லாம் அடுத்தடுத்த பதிவில் வருது. தவறாமல் பார்த்து பலன்பெறுங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு.